ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? டீ காஃபி குடிச்சிங்களா? நான் இந்த சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் டைம் ஆயிடுச்சு, வேலை விட்டு வந்துடுவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், மொபைலை யார்ட்டையும் நம்பி கொடுத்துறாதீங்க. மொபைல் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுவாங்க. எங்கள் மொபைலில் உள்ள எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு எங்களால் இப்போ 1500 சப்ஸ்கிரைபர்லாம் வந்துருந்துச்சு. இப்போ ஒன்றுமே எங்களால் மீட் எடுக்க முடியலை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலை. ஒரே ஃபீலிங்காக இருக்கும். காலிலேருந்து 2 நாளாக ஒரே இதாகவே இருக்கிறோம். வீடியோவும் போட முடியல எங்களால். கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. யார்ட்டையும் நம்பி மொபைல் கொடுத்துடாதீங்க. நாங்கள் சொல்கிற ஒரு எச்சரிக்கை தான் இது. யாரையும் என்றைக்கு நம்பி கொடுத்துறாதீங்க. உங்களுடைய எதுவும் லாக்கிக்கு சொல்லிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து இந்த சேனல்னால் எம்எஸ் மீனாட்சி ராகினி சேனல்னால் நாங்கள் காலையிலேருந்து வீட்டில் என்னோட வீட்டில் ஒரு உறுப்பினர் பிரிஞ்சது மாதிரி அவ்வளோ ஃபீலிங்காக இருக்குது. நம்பி செல்ல கொடுத்தேன். நம்பி கேட்டாங்க, ஃபைனான்ஸுக்காரவங்க கேட்டாங்க, லொக்கேஷன் நான் ஆன் பண்ணிட்டு தரேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. 1 மாதமாக நான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் கட்டலை. உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, மாற்றி ஏதோ பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் 1 மாதமாக வேலை வேறு இல்லை. 1 மாதம் நாங்கள் பணம் கட்ட முடியலை. பணம் கட்ட முடியாதனால லொக்கேஷன் போடணும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க, கொடுத்தோம். அவங்க என்ன பண்ணாங்களோ தெரியல, செல்லு ரீசெட் ஆகிடுச்சு. ரீசெட் ஆகிட்டு 2 நாளாக நேற்று வீடியோ போடல, முத நாளும் வீடியோ போடலை. நேற்று தான் நைட்டு தான் தெரிஞ்சிச்சு என்னமோ பண்ணியிருக்காங்க செல்லில் அப்படின்னு. நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி காலையிலேருந்து ஏறாத இடமெல்லாம் ஏறியாச்சு. எல்லா கடைக்கும் செல்லு கடைக்கும் போயிட்டு எல்லாத்தையும் போட்டு பார்த்தாச்சு. எங்கள் செல்லு வரவே இல்லை. என்னோடய இமெயில் ஐடியை அவங்க திருடி இருக்காங்க. இமெயில் ஐடியை அவங்க எடுத்திருக்காங்க. அதனால எனக்கு அதை நான் இது பண்ண முடியலை. வாட்ஸ்அப்லாம் எனக்கெல்லாம் வரமாட்டேங்குது, எதுவுமே வரமாட்டேங்குது. வீடியோ இருக்குது, அப்லோட் பண்ண முடியலை. ஏன்னா இமெயில் ஐடியை அவங்க எடுத்திருக்காங்க. என்னோட இதுலேருந்து டிலைட் ஆகிடுச்சு. நான் 2 வருஷம் அது ஓப்பன் பண்ணி அதை திருப்பி நான் அதை ஞாபகப்படுத்த முடியல. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், கிடைக்கல. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேங்க, நான் பட்டதை சொல்கிறேன். 2 வருஷமாக நான் படாத அவமானங்கள் இல்லை, நான் படாத கஷ்டம் இல்லை, நான் படாத வேதனை இல்லை. இந்த 1 மாதத்தில் ஜெயிக்க போகிறோங்கிற நிலைமையில் இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. தயவு செஞ்சு யாரையுமே நம்பாதீங்க. நம்பி உங்கள் கையில் உள்ள மொபைலை யார்ட்டையும் ஃபோன் பண்ணிட்டு தரேன் கொடுங்கன்னு கேட்டாலும் கூட கொடுக்காதீங்க. யார்ட்டையும் கொடுக்காதீங்க. நீங்கள் கிட்ட நின்றுங்க. அவங்க மொபைல் நம்பர் போடுறாங்களா பேசுகிறாங்களான்னு கிட்ட நின்று பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எட்டி வாங்க. அதுவாக மொபைலை கொடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு என்ன ஒரு நிலைமையாக இருந்தாலும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நான் காலையிலேருந்து தவிக்கினேன். என்னோட ஒரு வீட்டில் ஒரு ஜீவன் பிரிஞ்சது மாதிரி நினச்சி தவிக்கிறேன். ஏன்னா 2 வருஷமாக அவங்க அந்த எம்எஸ் மீனாட்சிங்கிற ஒரு சேனலோட நான் ரொம்ப இதாகிட்டேன், ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன். என் சேனலை பார்த்தா எனக்கு ஒரு தனி சந்தோஷம் வரும். நான் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த சேனல் இல்லை அப்படிங்கையில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி காலையிலேருந்து புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நேற்று ஆரம்பித்ததுங்க. நேற்று ஆரம்பித்து இன்றைக்கி காலையில் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் 2 வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் சாயந்தரமாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போது மற்ற நாள் நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுத்து தான் அந்த வீடியோ உங்கள்கிட்ட போடுறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்.